வீரத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிற ஜல்லிக்கட்டு, அதுவும் உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, அதைத் தொடர்ந்து கிராமங்கள் தோறும் வாடிவாசல் திறக்கப்பட்டு அங்கே குலதெய்வங்களை வணங்கி இஷ்ட தெய்வங்களை வணங்கி கோயில் காளைகளை திறந்து விட்டு துள்ளி வருகிற அந்த காளைகளை அடக்குகிற இளம் சிங்கங்களை பார்க்கிற ஒரு கண்கொள்ளா காட்சி. இது தமிழன் காலங்காலமாக கடைபிடித்து வந்த வீரத்தின் அடையாளம், பண்பாட்டின் அடையாளம். இப்போது கிராமங்கள் தோறும் திறக்கப்படுகிற வாடிவாசலுக்கு மூடு விழா காணப்படுமோ என்கிற ஒரு அச்சம் கிராம மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கு. ஆகவே கிராமங்கள் தோறும் செயல்படுகிற அந்த வாடிவாசல் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது, குறிப்பாக இளைஞருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆக இது வீரத்தின் அடையாளம், இது வீர விளையாட்டு, இது கண்காட்சி விளையாட்டு அல்ல. இது காண்போரை ஒவ்வொருவரையும் உள்ளத்தால் உணர்வால் இணைக்கிற விளையாட்டு. இது ஜல்லிக்கட்டு. ஆகவே ஜல்லிக்கட்டை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் அந்தந்த கிராமத்தின் மண் வாசனையை உலகத்துக்கு எடுத்துச் சொல்கிற வகையில் எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டு எப்படி நடந்தது என்று பெருமையாக பேசுவார்கள். ஆகவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இன்றைக்கு இந்த அரசு அந்த வாடிவாசல்களுக்கு கிராமங்கள் தோறும் திறக்கப்படுகிற அந்த வாடிவாசலை நீங்கள் மூடு விழா கண்டு விடாதீர்கள் என்று மக்கள் இன்றைக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அதையெல்லாம் கருத்திலே கொள்ள வேண்டும். நீங்கள் மைதானத்தை, ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறப்பதாக எனக்கு தெரிந்து உலகத்திலேயே ஒரு புத்திசாலித்தனமான ஜல்லிக்கட்டு மைதானம் எங்கேயும் அமைத்ததாக நமக்கு தெரியவில்லை. ஆங்காங்கே கிராமத்தின் மண் வாசனை வீரத்தின் வெளிப்பாடாகத்தான் அந்த வீர விளையாட்டுகள் நடைபெற்று வருவதை எல்லோரும் அறிந்து வருவது. ஆனால் யார் சொன்ன புத்திசாலித்தனமான முடிவோ தெரியவில்லை. இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் என்று இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கி ஏதோ கலாச்சாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மறைமுகமாக ஒரு முயற்சி நடைபெறுகிறதோ என்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை